நாமெல்லாம் படித்தவங்க, சில விஷயங்களை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். முத்துவோட வாழ்க்கை இனிமேல் ஜெயிலில் தாங்கிற விஷயத்த நாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அந்த உண்மையை முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். இப்படி நடந்துடுச்சேன்னு நாம் நினைக்காம இனிமேல் நடக்க போகிறத நினைக்கணும். அவனுக்கு என்னென்ன சௌகரியம் பண்ணி கொடுக்க முடியுமோ, அவனை எப்படிலாம் சந்தோஷப்படுத்த முடியுமோ அதை நாம் கண்டிப்பாக செய்யணும். அடிக்கடி பிள்ளைய போய் ஜெயிலில் பார்க்கணும், அவனை உற்சாகப்படுத்தணும். அவன் திரும்பி வரும்போது அவனுக்கு நிச்சயமா நல்ல ஒரு வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையை நாம உருவாக்கணும். இதை தவிர முத்துவுக்கு வேற எதுவும் செய்ய முடியாதுமா. சார், கொரியர். இரு. சார், முத்து யார் சார்? நான் முத்துவோட அப்பா தான்ப்பா. என்ன இது? கொரியர் வந்திருக்கு சார். நான் வாங்கிக்கிறேன்ப்பா. இதுல சைன் பண்ணிருங்க. இங்கயா? ஆமா சார். தேங்க்ஸ் ஓகே பா. சார். என்னதுங்க? கொஞ்சம் முத்துவுக்கு தான் ஏதோ வந்திருக்கு. சீக்கிரமா பிரிங்களே. என்னங்க? முத்து சிங்கப்பூர் கம்பெனியில் வேலை செஞ்சான்ல, அதோட பிரான்ச் ஆஃபீஸ் ஒன்று மும்பையில் இருக்கு. அவங்க முத்துக்கு லெட்டர் போட்டிருக்காங்க. என்னன்னு? முத்து செஞ்சு கொடுத்த ப்ரோக்ராம் ஒன்று பெரிய அளவில் ஹிட் ஆயிருக்கான். அதனால் கம்பெனிக்கு பல கோடி ரூபாய் லாபமா. அந்த ப்ரோக்ராம் அப்ளிகேஷனை யூஎஸில் நல்ல விலைக்கு கேட்குறாங்களாம். அது மட்டும் இல்லை பார்வதி, வருஷா வருஷம் பெஸ்ட் டேலண்ட்டுங்கிற ஒரு போட்டி வச்சு அந்த கம்பெனியில் பரிசு வழங்குறது ஒரு வழக்கமா. இந்த வருஷம் அந்த பரிசு முத்துவுக்கு கிடச்சிருக்கான். அடுத்த மாதம் பரிசளிப்பு விழாவே இருக்கு. அதில் அவனை கலந்துக்க சொல்லி லெட்டர் போட்டிருக்காங்க. என் பிள்ளை எவ்வளவு பெரிய புத்திசாலி பாருங்க. இப்படி ஒரு புத்திசாலியான புள்ள கொலை செய்ய போயிடுச்சே. இப்போ அவனை தூக்கி 4 கம்பெனி நடுவில் உட்கார வச்சிருக்காங்க. முத்துவுக்கு எப்படியும் தண்டனைன்னு உறுதியாயிடுச்சு. அவனை எப்படியாவது வெளியே கொண்டு வந்து இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிற மாதிரி செஞ்ச அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான். அது சாத்தியமா இல்லையான்னு தெரியலையே பார்வதி. ஏதாவது பண்ணுங்க. இப்படி சாஜம் சொன்னா எப்படிங்க? என் பையன் சட்டத்துக்கு பயந்து ஒளிஞ்சு ஓடல, தைரியமா சரண்டர் ஆயிருக்கான். அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் சண்முகத்தை பார்த்தா நல்ல ஆளா தெரியறாருங்க. அபி கூட சொன்னா அவரு இளவரசிக்கு ரிலேஷனா. அவரு கையில காலில் விழுவாங்க. ஃபங்க்ஷனுக்கு முத்து போயிட்டு வரதுக்கு எப்படியாவது பர்மிஷன் வாங்கி கொடுக்க சொல்லுங்க. நான் அவரை பார்த்து உடனே ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்க்குறேன்டி. நீ இதை சாமிகிட்ட வச்சு நல்லா கும்பிடு போ. அம்மா, காஃபி ரெடியா? ரெடி ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம். என்னம்மா? நேத்து ராத்திரி உங்க 2 பேருக்கும் பால் காய்ச்சி கொண்டு வந்தேன், ஆனா கொடுக்கல. நீங்க பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு திரும்பி வந்துட்டேன். அம்மா, இன்னும் அந்த வீட்ல 2 பேரும் தனித்தனி தான் படுக்கிறீங்களா? அம்மா, நாங்க மனசளவுல ராசி ஆயிட்டது உண்மைதான். ஆனா முழுமையான வாழ்க்கைக்கு நாங்க இன்னும் திரும்பல. முத்து பிரச்சனை சால்வ் ஆனாதா, முத்து ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனாதா. சொல்றேன்னு தப்பா நினைக்காத. ஏதோ திருட்டு அது இதுன்னு பண்ணியிருந்தா காத்துட்டு இருக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அவன் செஞ்சிருக்கிறது ஒரு கொலை. வரத்துக்கு எத்தனை வருஷம் ஆகுமோ, அது வரைக்கும் உன் வாழ்க்கை. இப்ப நீ காஃபி தர போறியா இல்லையா? தீபா, அம்மாவை ஏன் சத்தம் போடுறா? மாப்பிள்ளை, அத்த, உங்க சங்கடம் எனக்கு நல்லா புரியுது. ஆனா நான் குற்ற உணர்ச்சியில தவிச்சிட்டு இருக்கேன். தப்பு செஞ்சது நானு, ஆனா தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறது முத்து. என் வாழ்க்கையில இது வரைக்கும் அவன் தப்பு பண்ணி நான் பிரச்சனையில மாட்டிட்டு இருந்தேன். ஆனா முதல் தடவையா நான் ஒரு தப்பு பண்ண போய் அதுக்கு அவன் பிரச்சனையில மாட்டி ஜெயில் தண்டனை அனுபவிச்சு. நான் பண்ண தப்பு ஒன்றும் சாதாரணமான தப்பு இல்லை.
அவ அனுபவிக்கிற தண்டனையும் சாதாரணமான தண்டனை இல்லை. மனசுல இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை வச்சுக்கிட்டு என்னால் எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? எங்க லைஃப்காக முத்து ஒரு தியாகத்தை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். அவனை முதல்ல வெளியில் எடுத்துட்டு வரணும். எங்க லைஃப்பை பத்தி இனிமேல் நீங்க கவலைப்படாதீங்க. நான் இனிமேல் தப்பான வழிக்கு போக மாட்டேன். உங்க பொண்ணை நல்லபடியா பார்த்துப்பேன். மாப்பிள்ள, உங்களையும் முத்துவையும் பிள்ளையா பெற்றதுக்கு உங்க அப்பா அம்மா கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும். நானும் 2 பொண்ணுங்களை பெற்றிருக்கேன். அவங்க எங்க மேல வச்சிருக்கிற பாசத்தை விட நீங்களும் உங்க தம்பியும் தான் உங்க அப்பா அம்மா மேல அதிக பாசம் வச்சிருக்கீங்க. இனிமே எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. இன்னும் 4-5 நாள் இங்க இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க. சரி மாமா. இல்ல மாப்பிள்ள, நாங்க 2 பேரும் திருப்பதி காளகஸ்தின்னு போயிட்டு வரலான் இருக்கோம். நீங்க இன்னைக்கே தீபா கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு கிளம்புங்க. மா, நீ எதுவும் பேசாத. நீ வீட்டுக்கு போறதுக்கு ரெடியாரு. என்ன கௌரி சொல்ற? ஏங்க நீங்க ஊருக்கு கிளம்ப ரெடியாகுங்க. இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. நாங்கள் இன்னைக்கே கிளம்புறோம். ஏங்க சொல்றது உங்களுக்கு புரியலையா? ஊருக்கு கிளம்பலையா? என்னம்மா ஆச்சு உனக்கு? வீட்டுக்கு போறோன்னு கிளம்புன எங்கள நீ தானே கையை பிடிச்சு கட்டாயப்படுத்தி இங்க தங்க வச்ச. முழுசா ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள கிளம்புங்கன்னு சொன்னா அவமானப்படுத்துறியா? உனக்கு வீட்டு மாப்பிள்ளை முக்கியமா இல்ல திருப்பதி டூர் முக்கியமா? அதானே, நம்ம எப்ப திருப்பதி காளகஸ்தி போகணும்னு பிளான் பண்ணோம்? ஏன் மாப்பிள்ளை முகத்தில் அடிச்ச மாதிரி இப்படி அவமானப்படுத்தி அனுப்புன? மாப்பிள்ளை பத்தி எனக்கு நல்லா தெரியுங்க. அவர் தப்பா நினைக்க மாட்டாரு. அது முக்கியம் இல்லம்மா. நான் உன்னை பத்தி தப்பா நினைக்கிறேன். அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. கௌரி, இன்னும் 4 நாள் அவங்க தங்கிட்டு போட்டுமே. இன்னும் 4 நாள் கழிச்சு கூட நம்ம திருப்பதி போலாம். அதுக்கு இல்லைங்க, முத்தாங்க இல்லாம சம்பந்திங்க வருத்தத்திலையும் கவலையிலும் இருப்பாங்க. இப்ப செல்வாவும் இங்கே வந்துட்டா பாவம், தனிமை அவங்களுக்கு ரொம்ப கொடுமையா இருக்குங்க. இத நான் நேத்து ராத்திரி தான் யோசிச்சு பார்த்தேன். ஆமா கௌரி, நீ சொல்றது கரெக்ட் தான். நம்ம 2 குழந்தைகளையும் பிரிஞ்சு எவ்வளவு நாள் நம்ம தனிமைங்கிற கொடுமையை அனுபவிச்சிருக்கோம். அந்த நிலைமை சம்பந்திக்க வரக்கூடாது. இவங்க 2 பேரும் அங்க போயிட்டா அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அது தாங்க நானும் சொன்னேன். சரிப்பா, அம்மா சொல்றது நியாயம்தான். நாங்க இப்ப இங்க இருந்து உங்களை சந்தோஷப்படுத்துறது முக்கியம் இல்ல, அத்தை மாமா கூட இருந்து அவங்கள ஆறுதல் படுத்துறது முக்கியம். நாங்க கிளம்புறோம்மா. ஆமா, நீ சொன்னது சரிதான். எதுக்கு அவசரமா வர சொன்ன? என்ன விஷயம்? ஷாம், ராஜு ஒரு வாட்டி நான் பார்க்கணும் ஷாம், ப்ளீஸ். அவ எங்க இருக்கான்னு சொல்லுங்க, ஒரு வாட்டி ப்ளீஸ். அது முடியாத காரியம், மறந்துடு. ஷாம், ஷாம் ப்ளீஸ் ஷாம், அவளை நான் ஒரே ஒரு வாட்டி பார்க்கணும் ஷாம். அவளுக்கு உடம்பு வேற சரியில்லை ஷாம். அவ எங்க இருக்கா, எப்படி இருக்கா, யார் அவளை பாத்துக்கிறாங்க? ப்ளீஸ் தயவு செஞ்சு அதையாவது சொல்லுங்க. நம்ம கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. ஏன் இப்படி கொஞ்சம் கூட ஈவே இறக்கமே இல்லாம பேசுறீங்க? நான் அந்த சொத்தெல்லாம் வேணான்னு சொல்றேன்ல. நீ வேணான்னு சொன்னா என்ன இளவரசி? அதான் சொத்து கைக்கு வராதபடி மகா சூழ்ச்சி பண்ணிருக்காளே. சொத்தெல்லாம் என் கைக்கு வரட்டும், அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் பண்ணாம உன் குழந்தைய உன் கையிலே கொடுத்துட்றேன். ஷாம், நாளைக்கு ராஜிக்கு பர்த்டே ஷாம். இந்த சீப் சென்டிமெண்ட்ஸ்லாம் மயங்கர ஆள் நான் கிடையாது. ஷாம் ப்ளீஸ் ஷாம் ப்ளீஸ், நான் அவளை ஒரே ஒரு வாட்டி பார்த்துடுறேன். அவளுக்கு நான் புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். அதை நான் அவளுக்கு போட்டு பார்த்துட்டு கேக் வெட்டிட்டு கொஞ்ச நேரம் அவளோட இருந்துட்டு வந்துடுறேன் ஷாம் ப்ளீஸ். கேக்லாம் நாங்கள் வெட்டிக்கிறோம், வேணா பர்த்டே ட்ரெஸ் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ட்ரெஸ்ஸை குழந்தைக்கு போட்டு அழகு பார்த்து வீடியோ காட்டுறேன். ஷாம் ஷாம் ப்ளீஸ் ஷாம், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ஒரு வாட்டி என்னை கூட்டிட்டு போங்க ஷாம். என் கண்ணை கட்டி வேணாலும் கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். சும்மா விளையாடாத இளவரசி, இது சினிமா படமா? ட்ரெஸ்ஸை கொடு. ஒரு நிமிஷம்.
என்ன பண்றீங்க? சப்போஸ் இதில் கேமரா இல்லை ஜிபிஆர்எஸ் ட்ராக்கிங் டிவைஸ் வச்சிருந்தேன்னா அதான் சர்ச் பண்ணுறேன். வீடியோ நாளைக்கு வந்து உன் கைக்கு சேரும். என்ன? அபி எங்க? கடைக்கு போயிருக்கா? நான் வர்றேன். அம்மா நாங்க வந்துட்டோம், நீ உட்கார். அட என்னடா அதுக்குள்ள வந்துட்டீங்க? அம்மா விருந்து மருந்து 3 நாள்லாம் இல்ல 30 மணி நேரம் அப்படின்னு நல்லா எங்களுக்கு புரிய வச்சு அத்தை வீட்ல இருந்து துரத்தி அனுப்பிச்சிட்டாங்க. என்னடா சொல்ற? ஐயோ சும்மா இருங்களேன், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. நாங்கள் அங்கே இருக்கிறத விட இங்கே இருந்தால் உங்களுக்கு ஆறுதலாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும்னு தோணுச்சு. அதான் நாங்களே திரும்பி வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷம்மா. நீ சொல்றது வாஸ்தவம்தான். நானே சாயந்தரம் ஃபோன் பண்ணி உங்களை வந்துட சொல்லான்னு நினைச்சேன். நீங்க இல்லாம வீடே வெறிச்சுன்னு போச்சு. சரிம்மா, அப்பா எங்க? அவரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் போயிருக்காருப்பா. ஏன் ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை ஒண்ணும் இல்லப்பா. முத்துவுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. இரு எடுத்துட்டு வரேன். இந்தாப்பா. அம்மா இதுல என்ன எழுதிருக்குன்னு அப்பா சொன்னாரா? சொன்னாருப்பா. என் புள்ள முத்து பெரிய அறிவாளி. அவன் கண்டுபிடிச்ச ஏதோ ஒரு விஷயம் எல்லாருக்கும் ரொம்ப பெருசா உபயோகப்படும்னு சொன்னாருப்பா. அம்மா அவன் டிசைன் பண்ண ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் ஒரு பெரிய மாற்றத்தையே உண்டு பண்ண போதுமா? நம்ம முத்துவோட கண்டுபிடிப்ப நிபுணர்கள் மட்டும் ஏத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அன்றாட வாழ்க்கையில இது வரைக்கும் சிக்கலா இருக்கிற பல விஷயங்கள் இப்ப ஈஸி ஆயிடுமா? அம்மா இது ரொம்ப பெரிய விஷயம்மா. முத்துக்கு பரிசு பாராட்டு விழாலாம் நடக்க போறதா இதுல எழுதியிருக்கே. நிச்சயமா இது ஒரு சாதனை தான். மா முத்து கண்டிப்பா இந்த பாராட்டு விழால கலந்துக்கணும். இது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெருமையான விஷயம் தானே. என் தம்பிக்கு இவ்வளவு பெரிய டேலண்ட் இருக்குங்கிறது எனக்கே இப்பதான் புரியுது. எல்லாம் இருந்து என்னடா பிரயோஜனம்? அவன் ஜெயில்ல இருக்கானே. கண்ணு இல்லாதவனுக்கு மூக்கு கண்ணாடி கொடுத்தா அது அவனுக்கு பிரயோஜனப்படவா போகுது? ஜெயில்ல இருக்கிற முத்துவுக்கு இந்த பரிசும் பாராட்டும் எந்த விதத்துல பயன்பட போகுது? இத காரணமா வச்சு இந்த கேஸ்ல இருந்து விட்டுருவாங்களாப்பா? அது எப்படியாத்தான் விடுவாங்க? அப்போ இதனால என்னமா பிரயோஜனம்? மா இல்லம்மா, இத முறையா கோர்ட்ல சமர்ப்பிச்சு முத்துவ பரோல்ல எடுக்கலாம். இந்த ஃபங்க்ஷன்ல அவன் கண்டிப்பா கலந்துக்கணும். சட்டத்துல ஏதாவது இடம் இருக்கான்னு நான் விசாரிச்சுக்கிறேன், சரியா? இது சம்பந்தமா பேசத்தான் உங்க அப்பா அசிஸ்டன்ட் கமிஷனர் சண்முகத்தை பார்க்க போயிருக்காரு. சரிம்மா, அவர் ஒரு பக்கம் ட்ரை பண்ணட்டும். எனக்கு இன்னொரு ஐடியா தோணுது. வெங்கடேஷ் இருக்கார்ல, அவருக்கு உலகம் பூரா பிசினஸ் இருக்குது. நிச்சயமா அவருக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும். அவரால் நம்மளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு நான் பார்க்கறேன், சரியா? சந்தியா வீட்டுக்கா போறீங்க? நானும் வரேங்க. அவங்க சிங்கப்பூர் போயிட்டு வந்ததுலேருந்து நான் சந்தியா கிட்ட சரியா பேசவே இல்லை. வா போயிட்டு வந்துடலாம். அத்தை நான் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்கம்மா. ஜாக்கிரதையா பார்த்து போயிட்டு வாங்க. நேர மாசம்பா. சரிம்மா, வா. என்ன இதெல்லாம் ரொம்ப ஓவர். அம்மாக்கு உடம்பு சரியாயிடுச்சுல, கையிலேயே கொடுக்க வேண்டியதானே? என் பொண்டாட்டிக்கு நான் ஊட்டி விடுவேன். உனக்கு என்ன? குட் மார்னிங் கிருஷ்ணா. குட் மார்னிங் டாக்டர். என்ன பண்றீங்க? எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கேன் டாக்டர். டாக்டர், லீலாவுக்கு இப்போ பூர்ணமாக குணமாயிருச்சு. இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். என்ன கிருஷ்ணா, சந்தோஷத்துல தலகால் புரியலையா? நான் பேச வேண்டிய டயலாக்லாம் நீங்க பேசுறீங்க. அவர் எப்பவுமே முந்திரி கொட்டை தான் டாக்டர். உங்க மனைவி பூரணமா குணமாயிட்டாங்க. அவங்கள இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். தேங்க்யூ டாக்டர். தர்ஷன் இஸ் ஏ ஸ்வீட் கேர்ள். மனதில் சரியில்லாத ஆன்ட்டியை குணப்படுத்திருக்கா. உடம்பு சரியில்லாம போனா அவங்க அம்மாவையும் குணப்படுத்திருக்கா. ஆமா, நீங்க பெருசாயி படிச்சு என்ன பண்ண போறீங்க? டாக்டருக்கு படிக்க போற டாக்டர். வெரி குட். நிச்சயமா நீங்க டாக்டர் ஆயிடுவீங்க.
இந்தாங்க சாக்லேட். தேங்க்யூ டாக்டர். தப்பெல்லாம் என் மேலே தான் டாக்டர். பணத்துக்கு ஆசைப்பட்டு என் மனைவியும் குழந்தையும் பிரிச்சுட்டேன். அதுக்கான தண்டனையை தான் நான் இப்போ அனுபவிச்சிருக்கேன். அப்படி இல்லை கிருஷ்ணா, கொஞ்சம் சுயநலமாக இருந்தாலும் உங்கள் செயலில் பொதுநலமும் மனிதாபிமானமும் இருந்தது. அதுக்கான பலனை கடவுள் உங்களுக்கு கொடுப்பாரு கிருஷ்ணா. ஓகே லீலா, டேக் கேர். தேங்க்யூ டாக்டர். அப்பா, ஒரு வழி எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சது. முதல்ல மூட்டை முடிச்சு கட்டிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பலாம். குட்டிமா சாப்பிடுறியா? இது ஃபுல்லா சாப்பிடணும்னு. என்னது இது? தர்ஷினியை கூட்டிகிட்டு குழுமணலிலிருந்து ஒரு அம்மா வந்திருந்தாங்க. சுந்தரமூர்த்தி சார் அனுப்புனாருன்னு. சுந்தரமூர்த்தி சார் நமக்கு இந்த லெட்டர் கொடுத்துருப்பார் போல இருக்கு. நான் பார்க்க மறந்துட்டேன். இது என்னது? என்னங்க இது? ஏதோ வீட்டு பத்திரம் மாதிரி இருக்கு. அந்த லெட்டர்ல என்ன இருக்கு? கொஞ்சம் சத்தமா படிங்க. அன்புள்ள லீலாவுக்கும் கிருஷ்ணாவுக்கும், என் மனைவி பூர்ணமாக குணமாயிட்டா. நானும் அவளும் கடைசி சிகிச்சைக்காக சுவிட்சர்லாந்து போகிறோம். வர்றதுக்கு சில மாதங்கள் ஆகும். அதனால் குழந்தைய நம்பிக்கையான ஆள் மூலமாக உங்ககிட்ட பத்திரமா ஒப்படைக்கிறேன். நீங்கள் 2 பேர் எனக்கு செஞ்சது மிகப்பெரிய உதவி. அதனால் நான் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணபடி எனக்கு சொந்தமான மந்தவெளியில் இருக்கிற ஒரு கிரவுண்டு வீட்டை நான் உங்கள் பேருக்கு எழுதி வைக்கிறேன். இனிமேல் நீங்கள் வாடகை வீட்டில் தங்க வேணாம். நீங்கள் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா பெருமானம் உள்ள வீட்டுக்கு சொந்தக்காரர் ஆயிட்டீங்க. ஒரு காரையும் உங்கள் உபயோகத்துக்காக எடுத்துக்கோங்க. கிருஷ்ணா, நீ ஜெராக்ஸ் கடைக்கு எந்த தொகையும் தர வேண்டியதில்லை. லீலா, நான் வர வரைக்கும் இந்த வீட்டை நீ பராமரிக்கணும்னு கேட்டுக்கிறேன். இதெல்லாம் நான் உங்களுக்கு சும்மா செய்யலை. தர்ஷினி மூலமாக என் மனைவிக்கு உயிர் கிடச்சிருக்கு, வாழ்க்கை கிடச்சிருக்கு. இந்த நன்றிக்கு எதுவுமே ஈடு எனக்கு கிடையாது. அழகான குடும்பம் உங்களோடது. ஒளிமயமான எதிர்காலம் அமைய உங்களை வாழ்த்துகிறேன். கடவுள்கிட்டயும் நான் வேண்டிக்கிறேன். என்றென்றும் அன்புடன் உங்கள் சைக்கோ சுந்தரமூர்த்தி. நான் கஷ்டப்பட்டதுக்கு சரியான பலன் கிடைச்சிருச்சு. கடவுள் நம்மளை கைவிடல கிருஷ்ணா. அதாவது நம்ம யாருக்காவது நல்லது பண்ணோன்னா அந்த நல்லதே நமக்கு பல மடங்கா திரும்ப கிடைக்கும். அதுக்கு நம்ம சுந்தரமூர்த்தி சாரோட பெருந்தன்மை உதாரணம். ஆமா, நீங்க 2 பேரும் சிரிக்கிறீங்களா அழுவுறீங்களா? ரெண்டுமே கலந்தது தாண்டா வாழ்க்கை. லீலா, லீலா என்னாச்சு? லீலா, என்னப்பா ஆச்சு? அம்மாக்கு திரும்ப உடம்பு சரியில்லாம போச்சா? தெரியலடா. லீலா என்னாச்சு? மறுபடியும் ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஐயோ, ஆகும். ஏன் என்னாச்சு? இன்னும் 7 மாசம் கழிச்சு பிரசவ ஹாஸ்பிட்டல்ல. ஏய், என்னடி சொல்ற? கங்க்ராட்ஸ் பா. எதுக்கு? நான் தான் அக்கா ஆக போறேன்ல. ஐயோ, இந்த காலத்து பசங்க இருக்காங்களே. பயங்கர ஷார்ப். என்னையும் உன்னையும் மாதிரி இல்லை. கடவுளே, என் வாழ்க்கையில் நான் எடுத்த முடிவுகளுக்காக என்னை மன்னிச்சிடு. இனி எடுக்க போற இந்த முடிவுக்கு எனக்கு ஆதரவு கொடு. இன்னைக்கு என் குழந்தைக்கு பிறந்த நாள். எந்த பிறந்த நாளுக்கும் நான் அவளை விட்டுட்டு தனியா இருந்ததே இல்லை. ஆனா இன்னைக்கு என் குழந்தை என் கூட இல்லை. அவ எதிர்காலத்துக்காக நான் சில முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கு. நீதான் எனக்கு துணையா இருந்த எனக்கு ஆதரவு கொடுக்கணும். என் குழந்தை எப்படியாவது காப்பாத்தி என்கிட்ட ஒப்படைச்சிட்டு. இளவரசி,
இளவரசி பாரு, நான் வாங்கின கேக் நீ கொடுத்த ட்ரெஸ்ஸோட ராஜலட்சுமியோட பர்த்டே செலிப்ரேஷன். பாரு. ராஜி, ஹாப்பி பர்த்டே ராஜி, ஹாப்பி பர்த்டே. சாரிடா, அம்மாவால உன் பக்கத்துல இருக்க முடியல. உன்னை தனியா விட்டுட்டு